குறிப்பாக இது மாதிரி பிரபலங்களுடைய திரைப்படம் விஜய், ரஜினிகாந்த், அஜித், இந்த மாதிரி பெரிய பிரபலங்களுடைய கமலஹாசன் படங்கள்லாம் சென்சார் போர்டு ரொம்ப பெருசா கவனிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து ஈஸியா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இல்ல, அந்த படங்களை தான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. கொடூரமான செயல் செய்கிற ஒருத்தரை காட்டும் போது அது காவல்துறையில இப்படிதான் இருக்கும்னு ஒரு மாதிரி ஒரு நோக்கம் போகும் இல்லையா, அப்ப தடுப்பாங்க. சென்சார் அதை அனுமதிக்காது. விஜயை தன் கைப்பாவையாக எடுப்பதற்கு கைப்புள்ளையா மாத்தி வச்சிருக்கிற பாஜக எடுக்கிற அடுத்த கட்ட நகர்வு தான் இது. முட்டாளாக்கி திமுக மீது பழி போட பாஜகவும் இந்த தற்குறி மங்குனிகளும் மட்ட சாம்பராணிகளும் முடிவு பண்றதுதான் இது. இந்த படம் என்ன படம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்க எதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கீங்க, அப்படியே டிக்டோவா காப்பி டு காப்பியா அடிச்சிருக்கீங்க. கடைசி படம்னு சொல்றீங்க, ஒரு நல்ல படத்தை, உருப்படியான படத்தை ஒழுங்கா மக்கள் பார்வைக்கு வர மாதிரி, கொண்டாடுற மாதிரி, உன்னை தூக்கி வச்சு பேசுற மாதிரி ஒரு நல்ல கதையை சொல்வதற்கு துப்பு இல்ல. பொங்க வைக்க போறது இந்த மாசம் 12ஆம் தேதி விஜய் டெல்லிக்கு போனவொடனே அங்க பொங்க வைக்க போறாங்க. அது என்ன பொங்கல்ன்றது அங்க விஜய் போன பிறகுதான் தெரியும். 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுத்தேன்னு சொல்றவங்க மனநிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜயும் விஜயை சுத்தி இருக்கிற மங்குடி தற்குறி கும்பலம் தான். நான் நேரடியா கேக்குறேன், ஜனநாயகன் படம் எப்ப தியேட்டருக்கு வரப்போகுது? தடை போட்டுட்டீங்க. நான் நேரடியாவே சொல்றேன், ஜனநாயகன் படம் இப்போதைக்கு வராது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கோடாங்கி. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல என்ன பிரச்சனை? திட்டமிட்டபடி 9ஆம் தேதி படமே ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எஃப்எம்எஸ்லாம் வெளிநாடுகள்லாம் படம் ரிலீஸ் பண்ற தேதியே படத்தோட பட விநியோகஸ்தர்கள் தள்ளி வச்சுட்டாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப நீதிமன்றத்துல அது வழக்கு இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து திரும்ப அந்த வழக்கு வந்துச்சு. நேற்றைக்கு அந்த வழக்கு வந்து அவசர வழக்காக விசாரிக்கணும்னாங்க. இன்றைக்கு தள்ளி வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அந்த வழக்கு வந்துச்சு. இது வந்து மீண்டும் 9ஆம் தேதிக்கு அதை தள்ளி வச்சிருக்காங்க. வழக்கு விசாரணை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் என்னன்னா, அவங்களுக்கு சென்சார் எண்ணத்திற்காக கொடுக்கல. அவங்க யூஏ சான்றிதழ் தருவதாக சொல்லியும் அந்த சான்றிதழ் கிடைக்கல, எங்களுக்கு யாரோ தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல. அதுல அரசியல் இருக்கா இல்லையான்றதுலாம் 2வது விஷயம். நீங்க ஒரு காட்சி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த காட்சி உகந்த காட்சியா அரசுக்கு உட்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் காட்டும் போது கரெக்டா காட்டுறவா, நம்ம வயலன்ஸ் எவ்வளவு தூரம் நம்ம காமிக்கிறோம், இது மக்கள் கிட்ட போய் எப்படி ரீச் ஆக போகுது, நம்ம என்னவா இருக்கோம், நாம எதை சொல்ல போறோம், இப்படின்னு பல நாம்ஸ் வந்து ஒரு திரைப்படங்கள்ல இருக்கும். எல்லா திரைப்படங்கள்லயும் குறிப்பாக இது மாதிரி பிரபலங்களுடைய திரைப்படம் விஜய், ரஜினிகாந்த், அஜித், இந்த மாதிரி பெரிய பிரபலங்களுடைய கமலஹாசன் படங்கள்லாம் சென்சார் போர்டு ரொம்ப பெருசா கவனிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து ஈஸியா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இல்ல, அந்த படங்களை தான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. யாரோ குப்பனோ சுப்பனோ நடிக்கிற படத்துக்கு வந்து பெருசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. விஜய் ஒரு படத்துல ஒரு விஷயத்த காமிக்கிறாருன்னா அதுல ஆத்தென்டிகேட்டட் இருக்கும், உண்மை இருக்கும், நம்புற ஒரு கூட்டம் இருக்கு. அவர் பேசினாலே அவரை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது இல்ல. அப்ப படத்துல சொல்றதெல்லாம் உண்மை நம்புவாங்க இல்லையா. அவர் பறந்து எல்லாரும் அடிப்பாரு, வெட்டுவாரு, கொல்லுவாரு, குத்துவாருன்னா அது நிஜம்னு நம்புறதுக்கும் ஒரு கும்பல் இருக்குல்ல. அந்த அடிப்படையில தான் சென்சார் போர்டு வந்து மக்கள் இதை பார்க்கலாம், இந்த வயது கூடியவர்கள் இதை பார்க்கலாம்னு சென்சார்ல வந்து சான்றிதழ்கள் தருவாங்க. யூ சர்டிபிகேட், யூஏ சர்டிபிகேட், ஏ சர்டிபிகேட். யூஏலயே 13+, 16+ இருக்கு. இப்ப இந்த படம் 16+ தான் கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க, சான்றிதழ் கொடுக்கல. இப்ப இதை எதிர்த்து தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் நீதிமன்ற நடைமுறைகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சென்சார்ல இருக்கிற விதிமுறைகள் படி, சட்ட அந்த நுணுக்கங்கள் படி, சட்ட விதிகளின்படி சென்சார் எனக்கு இத்தனை தேதிக்குள்ள நீ கொடுக்கணும்னு நம்ம பிரேயர் போடவே முடியாது, அவங்களை நிர்பந்திக்கவே முடியாது. சென்சார் அதிகாரம் என்பது அவர்கள் தனிப்பட்ட தன்னாட்சி. அவங்க யாரை வேணா பார்க்கலாம், எந்த படத்தை வேணா பார்க்கலாம், திருப்பி ரிவைசிங் அவங்களே கொடுக்கலாம். ஒருமொத்த கருத்து வரலன்னா மறுபடியும் அவங்க வந்து ரிவைசிங் அனுப்பலாம். முதல்ல பார்த்த செட்டை வந்து அனுப்பிட்டு வேற ஒரு செட்டை வச்சு படம் பார்க்க வைக்கலாம். எல்லாருடைய கருத்தையும் கேட்டுதான் அது எந்த சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். ஆனா ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரே ஒரு நபர் தான் எதிரா கருத்து சொல்லியிருக்காரு. அவருக்காக தான் ஒட்டுமொத்த படமே வந்து தள்ளி போகுது. இது வந்து விஜயை பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு நிறைய விதமா பேசப்படுது. இதை எப்படி பார்க்கணும் சார்? ஒரு நபரா இல்ல பல நபர்களான்றது முக்கியம் இல்லை.
ஒரு சந்தேகம் எழும்பி கேள்வி, அதுதான் அவங்க மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு பதில் சொல்றதுதான். நான் சென்சார் போர்டையே முழுமையாக அவங்க ரொம்ப அப்படியே நேர்மையானவர்கள்லாம் சொல்ல விரும்ப மாட்டேன். அவர்களும் அரசியலுக்கு உட்பட்டவர்கள் தான். சென்சார் மெம்பர்லாம் யாரு? சென்சார் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்படுறவங்க தான். அது மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் இணைந்து இருந்துச்சுன்னா மாநில அரசாங்கம் சொல்ற அளவு உள்ள போடுவாங்க. ஆனா இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒன்றியத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆகாது. அப்ப இதுல இருக்கிற எல்லா மெம்பர்களும் ஒன்றிய அரசாங்கத்துடைய பரிந்துரையில போட்டவங்க தான். பாஜகவை சேர்ந்தவர், வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தான் மெம்பரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேரும் மெம்பரா இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அதுல மத துவேஷம் இருந்தா கட் பண்ணுங்க, நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தை யாராவது ரொம்ப கார்னர் பண்ணாங்கன்னா கட் பண்ணுங்க, இந்திக்கு எதிராக ஏதாவது பேசினா கட் பண்ணுங்க, நம்முடைய குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக பேசினாங்கன்னா, அதாவது அவர்கள் வந்து ஆதிக்க சாதிக்கு எதிராக பேசினாங்கன்னு கட் பண்ணுங்க அப்படிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி கொடுத்துருவாங்க. சனநாயகன்ல மத துவேஷம் இருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அது இல்லாம இப்ப நீதிமன்றத்துல விசாரிக்கும் போது சொன்ன விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தினுடைய குறிப்பிட்ட ஒரு படைப்பிரிவினுடைய லோகோவை, லட்சணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லோகோவை பயன்படுத்திட்டாங்க. அவங்க அனுமதி இல்லாம அவங்க பயன்படுத்திருக்காங்க. அது ரொம்ப க்ளோஸ் அப்பா காமிக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து FBI-ன்னு அமெரிக்கால சொல்லுவாங்க, இங்க CBI-ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ், தமிழ்நாடு காவல்துறைனா அவங்க போலீஸா நடிக்கிறாங்கன்னா போலீஸ் சிம்பிள் போட்டு தான் சுத்துவாங்க. ஆனா அது நேர்மையான ஒரு ஆபீசரா காமிக்கும் போது அது பெரிய சிக்கலை உண்டாக்காது. கொடூரமான செயல் செய்கிற ஒருத்தரை காட்டும் போது அது காவல்துறையில இப்படிதான் இருக்கும்னு ஒரு மாதிரி ஒரு நோக்கம் போகும் இல்லையா, அப்ப தடுப்பாங்க. சென்சார் அதை அனுமதிக்காது. இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் அரசியல் சாயம் பூசணும்னு நினைச்சாலும் தப்பு, ஆனால் அரசியல் சாயம் இல்லைன்னு நினைச்சாலும் தப்பு. என்னங்க நீங்க எதையாவது ஒண்ணு ஒழுங்கா சொல்ல வாங்கன்றீங்களா? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பா விஜயை பொறுத்த வரைக்கும், விஜய் சினிமாக்காரராக இருந்திருந்தால் இது எப்போ வந்த சூட தெரியாம டிக்கெட்டை வாங்கிட்டு, சென்சார் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இந்நேரம் புக் பண்ணிட்டு தியேட்டர் கொண்டாட்டத்துக்கு கிளம்பியிருப்பாங்க. இது ஒரு அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகளும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயை தன் கைப்பாவையாக எடுப்பதற்கு கைப்புள்ளையா மாத்தி வச்சிருக்கிற பாஜக எடுக்கிற அடுத்த கட்ட நகர்வு தான் இது. இதனால ஏதோ அவருடைய பெரிய படத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க, அவர் படத்தை வந்து ஒடுக்கிட்டாங்க, நசுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அது அல்ல. ஆனா தமிழக அரசுடைய ஆளுங்கட்சியுடைய தலையீடு உள்ள இருக்கு. அதனாலதான் படம் தள்ளி போகுது. அதனாலதான் சான்றிதழ் உடனே கிடைக்கல, சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படிலாம் பேசிக்கிறாங்களே. தலையில அடிச்சுக்கிறது தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஏங்க அறிவுகட்ட மங்குனிகளா இருக்காங்களங்க. என்ன சொல்லி தெரிஞ்சாலும் இந்த மாநில அரசாங்கத்துக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. எப்படி மாநில அரசு சென்சார் போர்டை கட்டுப்படுத்தும், எந்த அடிப்படையில் கட்டுப்படுத்தும், எந்த மங்குனி இதை சொல்றான்? அறிவுகட்ட முட்டா பயல்கள் தான் அது பேசுவாங்க. தமிழக அரசுடைய திமுக அரசுடைய அழுத்தம் தான் காரணம். எப்படி ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இங்கேயும் ஒத்தே வராதுங்க. அவங்க சொல்ற எதுவுமே நடக்காதுங்க. நீங்க அவங்க சொன்ன சான்றிதழ் கொடுக்காம நிறுத்திடுவாங்களா? நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் போட்டார், நிர்மல் குமார்னு நினைக்கிறாரு, அவர் என்னவா இருக்காரு, கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு, RSSல இருந்து வந்தவர் அவர் என்ன போடுறாரு, இதை தடுப்பது யாரோ யாரோன்னு அவருக்கு தெரியுமே, சொல்ல வேண்டியதானே. யாரோ இல்லைங்க, பிஜேபி சேர்ந்தவர்கள், ஒன்றிய அரசாங்கத்துடைய எல் முருகன், இல்ல அக்கா தமிழிசை, இல்லைன்னா இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரன், இல்ல அண்ணாமலை, மோடி, அமித்ஷா, யாரையா சொல்லுங்க. இல்லைன்னா அதுல இருக்கிற பாலமுரளி சென்சார் ஆபீசர், அவர் தான். யாரோ ஒருத்தர். நீங்க யாரோ அப்படின்னா அவரோட திமுகவை தான் சொல்ல வராரா? எப்படி முடியுங்க? அதுதாங்க மக்களை முட்டாளாக்குற வேலை. மக்களை முட்டாளாக்கி திமுக மீது பழி போட பாஜகவும் இந்த தற்குறி மங்குனிகளும் மட்ட சாம்பராணிகளும் முடிவு பண்றதுதான் இது. எல்லா மக்களுக்கும் தெரியும், யோ சென்சார் போர்டுன்றது ஒன்றிய அரசாங்கம், அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குது. மாநில அரசாங்கத்துக்கு வேலையே கிடையாது. மாநில அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கு எந்த விதமா எட்டா கனி ஒத்தே வரமாட்டாங்க. எண்ணெய் தண்ணி எப்படி ஒட்டும்? அடிப்படை அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்க மாட்டான். இந்த ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு பாருங்க, ஜனநாயகனுக்கு எதிராக வந்து சிவகார்த்திகேயன துரோகி பட்டம் கட்டுது இல்ல, அந்த மாதிரி மங்குனிகள் தான் இதெல்லாம் கழிப்பிடுவானுங்க. ஏன் சிவகார்த்திகேயனுக்கு துரோகி பட்டம்? அதுதான் நானும் கேட்கிறேன். சிவகார்த்திகேயன் என்ன துரோகம் பண்ணிட்டாரு? அது எதுக்கு அந்த அப்படி ஒரு பட்டத்தை கொடுக்குறீங்க? அப்படி என்ன கட்டம்னா ஏன் பட்டம் கொடுக்குறான்னா, நம்ம ஜனநாயகன் சார்பாக விஜய் கொடுக்குற பல லட்சம் ரூபாயை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு பையில போட்டுக்கிட்டு இவன் உருட்டிட்டு இருக்கிற கம்பல். இந்த கும்பலுக்கு இதே வேலை. என்ன வேலைன்னா, நன்றி கட்டவன் சிவகார்த்திகேயன். ஒரு விஜய் படம் வரும்போது எதிர வந்து நிக்கலாமா? ஏன் நின்னா என்ன பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? அங்க சினிமா தியேட்டர் கொடுக்குறவங்க எத்தனை படம் வந்தாலும் தியேட்டர் தரப்போறாங்க. பாக்குற மக்கள் டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்க போறாங்க. படம் நல்லா இருந்தா கொண்டாட போறாங்க, நல்லா இருந்தா தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் தான். இங்க வந்து எந்த விதத்திலும்
நீங்க காசு கொடுத்துட்டாலோ அல்லது ப்ரமோஷன் பெருசா போட்டாலோ தனியா நான் மட்டுமே வந்து ஓடி ஜெயிப்பேன்னு சொன்னாலோ முட்டாள் தான் அந்த வேலையை செய்வான். ஒரு போட்டியில நீங்க கலந்துக்கிறீங்கன்னா 2 பேர் ஓடினாதான் அது ஓட்டப்பந்தயம். தனியா ஒருத்தன் ஓடுறானா அதுக்கு பேர் என்ன? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஒரு விளம்பரம் கூட இருக்கு, அம்மா நான் ரன்னிங்ல செகண்ட் பிளேஸ், வெரி குட் வெரி குட், எத்தனை பேர் ஓடுனீங்க? 2 அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், சிம்பிள்ங்க. எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சட்ட நுணுக்கங்களும் தெரிந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். சும்மாலாம் எடுத்தா கவுத்தால பேசிட முடியாது. நீங்க இன்னைக்கு இன்னொரு விஷயம், இந்த படம் என்ன படம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்க எதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கீங்க? அப்படியே டிக்டோவா காப்பி டு காப்பியா அடிச்சிருக்கீங்க. ஒரு படத்தை பார்த்தாங்க நான், ஒரு ஸ்டில் ஒன்று வந்தது, வைரல் ஆச்சு அந்த ஸ்டில். ஒரு பக்கம் வந்து பகவந்த் கேசரி அந்த படத்தோட பாலையாவோட போட்டோ, இன்னொரு பக்கம் விஜயோட ஒரு போட்டோ, இப்ப நடிச்சிருக்காங்க ஜனநாயகனோட போட்டோ. அதுல விஜய்க்கு இந்த பக்கத்துல ஒரு மறு வச்சிருக்காங்க, மறு வச்சு மாறு வயசுல வந்திருக்காரு. நான் சொல்லலைங்க, அதுல அப்படி கமெண்ட் போடுறாங்க, மறு வச்சுன்னு மாறு வயசுல வந்தா வேற ஒரு படமா? ஏன்னா கடைசி படம்னு சொல்றீங்க. ஒரு நல்ல படத்தை, உருப்படியான படத்தை, ஒழுங்கா மக்கள் பார்வைக்கு வர மாதிரி, கொண்டாடுற மாதிரி, உன்னை தூக்கி வச்சு பேசுற மாதிரி ஒரு நல்ல கதையை சொல்வதற்கு துப்பு இல்ல. ஏற்கனவே யாரோ எடுத்த படத்தை அங்க கிண்டன கேசரிய இங்க கொண்டாந்து போட்டினா அது பழைய கேசரி, அது கெட்டு போச்சு. இங்க கொண்டாந்தா யார் சாப்பிடுவா? இது பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல் பண்ணிருக்கணும், இல்ல ஒரு வெண்பொங்கல் பண்ணிருக்கணும். கன்றாவி எதுவுமே பண்ண தெரியலனா கூட ஹோட்டல்ல வாங்கியாவது சாப்பிட கொடுத்துருக்கணும். இது எதுவுமே இல்லாம யாரோ கிண்ண கேசரியை கொண்டாந்து, அவர் காவி கலர்ல கேசரி போட்டார், நான் மஞ்சள் கலர்ல கேசரி போடுறேன்னு ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம பேசுறது வந்து உணவுப் பொருள் சம்பந்தமா ஹோட்டல்ல சாப்பிடுற விஷயமா பேசிட்டு இருக்கு. அப்படிதாங்க போகுது நிலைமை. மக்களே, இது வந்து கம்பெனி பொறுப்பு இல்ல. அதான் நானும் சொல்ல வந்தேன், அண்ணன் பேசுறதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்ல. பொங்கலோ கேசரியோ நான் விஷயத்துக்கு வரேன். அதோட பொங்க வைக்க போறது இந்த மாசம் 12ஆம் தேதி விஜய் டெல்லிக்கு போனவொடனே அங்க பொங்க வைக்க போறாங்க. அது என்ன பொங்கல்ன்றது அங்க விஜய் போன பிறகுதான் தெரியும். ஜனநாயகனே பொங்காதுன்ற நிலைமையில தான் இப்ப இருக்கோம். நம்ம போக்கிரி பொங்கலா இருக்குமோ? போக்கிரின்றதுனாலதான் பொங்கவே முடியல உன்னால. அதுல பூரா வெட்டு குத்து. தம்பி, ஏன் தம்பி என்னைய வந்து வாயை கலர்றீங்க தம்பி? ரத்தத்தை நக்கிறது. அதுக்கு ஒரு பாட்டு பிஜிஎம் ஒண்ணு போடலாம். அந்த காஞ்சனால இவர் போடுவார்ல, யாரு, நம்ம நண்பர் லாரன்ஸ், அவர் ஒன்று போடுவார். சரத்குமார் கிளம்பி வர மாதிரி ஒரு போடுவார்ல ஒரு பாட்டு. அது பார்த்தாலே நம்ம நாராசமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிஜிஎத்தை போட்டு விட்டு ரத்தத்தை இது இந்த ரத்தத்தை நக்கிற விஷயம் இருக்குல்ல, எனக்கு அது சொல்றதுக்கு அருவருப்பா இருக்கு. விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முந்தைய படம் ஒன்று வந்தது, அதை யாரும் குறிப்பிட மாட்டேங்கிறீங்க. முந்தைய படம் லியோன்னு ஒரு படம் வந்தது. அதுலயும் இதே மாதிரி ஆயுதங்கள் தயார் பண்ணிட்டு இருப்பார். தயார் பண்ணிட்டு சாக்லேட்டுக்குள்ள அந்த கத்தியை உள்ள விட்டு அதை அப்படியே எடுத்து அப்படியே பண்ணி பாப்பார். இல்ல, நீங்க இன்னொரு படத்தை சொல்ல முடியாது. என் தலைவன் வடிவேல் வந்து 23ஆம் புள்ளி கேஸ்ல கரண்டியை பார்த்து அம்புடும் போது கரண்டிக்கு வந்து அப்படி பண்ணிட்டு அந்த அம்புக்கு இப்படி பண்ணிட்டு போடுவாங்க. இதுதான் மீம்ஸா ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்க வந்து அதான் எனக்கு வந்து உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம சிரிக்கிறோம், 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுத்தேன்னு சொல்றவங்களுடைய மனநிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜயும் விஜயை சுத்தி இருக்கிற மங்குடி தற்குறி கும்பலும் தான். ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா மக்கள் பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்சாருக்கு இவ்வளவு நாளுக்கு முன்னாடி கொடுக்குறோம், இந்த படத்துல இவ்வளவு வயலன்ஸ் வைக்கிறோம், இந்த வயலன்ஸ் குறைக்கணும், நிச்சயமா சென்சார்ல பிரச்சனை வரும், இந்த மாதிரி நம்ம காட்சிப்படுத்துறோம், இந்தியாவே கைப்பற்ற போறோம் நம்ம. ஏன்னா இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்க. ரசிகர் சொன்னதுக்கு விஜய் என்ன பண்ணுவார் பாவம்? ஏங்க, அப்ப தற்குறி ரசிகனை நீ திருத்தணும், அவனை மாத்தணும், அவனை மோல்டு பண்ணணும், அவனுக்கான அறிவை புகட்டணும். ஏன்னா உனக்கே அறிவு இல்ல, உன் ரசிகன் எப்படி இருப்பான்? இதெல்லாம் கடுமையான விமர்சனம். கடுமையான விமர்சனம் தான் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோமே. அப்ப கூட திருந்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு புரியவே இல்லைன்னா, சீமான் பேசும்பொழுது நான் தெலுங்குல அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த படத்துல இது மாதிரி சென்சார் சான்றிதழ் தரக்கூடாத அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லை, நல்லாதான் இருக்கு, கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சீமான் ஒரு பக்கம் ரெக்கமெண்ட் பண்றாரு. எங்க அண்ணன் சீமானுக்கு ஒண்ணு தெரியலங்க, பாவம் அவரு பாவம் அங்கங்க ஆஸ்திரேலியா கப்பலை சுட்டுக்குன்னு அரிசி கப்பலை சுட்டு ஏதோ ஆம ஓட்ட திருப்பி போட்டு தப்பிச்சு வந்து ஒரு காலம்லாம் இருக்குல்ல. இந்த மான்கறி கதையெல்லாம் இங்க வேண்டாம், வேற அது மாதிரியே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க பகவந்த் கேசரின்ற அந்த கேசரியை மட்டும் கிண்டலங்க, கூட முந்திரி பருப்பு, வேர்க்கடலை பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. கூட இவன் என்ன பண்ணிட்டாங்க, சர்க்கரையும் வெள்ளையா தான் இருக்கும், உப்பும் வெள்ளையா இருக்கும். மறுபடியும் நம்ம சமையல் குறிப்பு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுல சர்க்கரைக்கு பதிலாக உப்பு அள்ளி போட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன பேரு? நீங்க சொல்றத பார்த்தா
இது வந்து கேசரி பொங்கல் தானா? ஏன்னா 12ஆம் தேதி 100% இது வந்து கேசரி பொங்கலை சாப்பிட முடியுமா? கேசரின்றது வேற டிஷ், பொங்கல்ன்றது வேற டிஷ். பொங்கல் பண்டிகையில பொங்கல் தான் சாப்பிடணும். இப்ப என்ன எனக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். என்ன காரணம்னா ஏன் சீமான் சப்போர்ட் பண்ணாரு, இது நக்கலுக்காக இல்ல, சீரியஸாவே சீமான் பார்த்தது அந்த பகவந்த் கேசரிய. பகவந்த் கேசரி நாங்க எடுத்து வைக்கலையே, பாதியை தானே திருடி இருக்கோம், மீதி எல்லாம் எங்க உல்டா வாச்ச இல்லையே. நான் ட்ரெய்லர் பூரா பார்த்தது எல்லாமே பகவந்த் கேசரில பாலையா என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் கூடுதல் மசாலாவா இருக்கு. கூடுதல் மசாலா கடைசி சீன் அரசியல்வாதிகள் அடிக்கிறது மட்டும் தான் பகவந்த் கேசரில இல்ல. அரசியலுக்காக நிறைய நக்கற விஷயம் எல்லாம் கிடையாதுங்க. ரத்தத்தெல்லாம் பாலையா நக்கலங்க. பாலையா வந்து ட்ரெயினை நிறுத்துவாரு, பிளைட்டை நிறுத்துவாரு, ஹெலிகாப்டரை இழுப்பாரு. பகவந்த் கேசரில பாலையா அதெல்லாம் பண்ணல. நான் கூட பண்ணிடுவாரோன்னு பயந்தேன், ஆனா அதெல்லாம் பண்ணல. ஆனா அப்படி இருக்கிற பாலையாவை அங்க ரசிப்பாங்க. இவர் அதுல இருந்து உல்டாவா என்ன பண்ணிருக்காருன்னா, முழுமையாக நீங்க தெளிவா ஒரு விஷயத்தை எடுத்து இவருக்கு எதெல்லாம் அரசியலுக்கு தேவைப்படுமோ, தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே, அதாவது அரசியல்வாதிகளை சாட்டை எடுத்து அடிக்கிறது, சாட்டையை அடிக்கும் போது பின்னணியில ஒரு பாட்டு, நான் ஆணையிட்டால் ரேஞ்சில் ஒரு பாட்டு, அப்புறம் வந்து எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ், எம்ஜிஆர் மாதிரியே, எம்ஜிஆர் ஒருத்தர் தான், எம்ஜிஆர் மாதிரி நீ வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா, அல்லது எம்ஜிஆர் மாதிரி நான் வந்து யார் தெரியுமா நான் எம்ஜிஆர் ஆகும்னு சொன்னாலும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. இங்க தமிழ்நாட்டுல ஒரு எம்ஜிஆர், ஒரு கருணாநிதி, ஒரு ஸ்டாலின், ஒரு விஜய் தான். நான் நேரடியா கேக்குறேன், ஜனநாயகன் படம் எப்ப தியேட்டருக்கு வரப்போகுது? நான் தடை போட்டுட்டீங்களே. நான் நேரடியாவே சொல்றேன், ஜனநாயகன் படம் இப்போதைக்கு வராது. 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு முதல்ல பொங்கல் வைக்கட்டும் சார். 12ஆம் தேதி போய் பொங்கல் வைக்கட்டும் டெல்லியில. அந்த பொங்கல் வந்து சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி பொங்கலா இருக்கா, என்ன பொங்கலா இருக்குன்னு பாத்துட்டு டெல்லி தான் முடிவு பண்ணணுமா ஜனநாயகன் படம் எப்ப வரணும் அப்படிங்கிறது? 100% டெல்லியினுடைய அழுத்தம் காரணமாக தான் ஜனநாயகன் படம் தடுக்கப்பட்டிருக்கு. இவர் டெல்லிக்கு போகும்போது ஒத்துக்கிட்டாருன்னா, ஏன்னா 9ஆம் தேதி என்ன தீர்ப்பு வரும்னு நீங்களும் நினைக்க முடியாது, நானும் சொல்ல முடியாது. தீர்ப்பு வரும். ஆனா என்ன சொன்னாலும் இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உள்ள நிலைமை, இந்த படத்தை திரையிடுவதிலேயே சிக்கல் இருக்கின்றதுனால திரையரங்கு உரிமையாளர்களே பதட்டம் அடைகிறாங்க. ஏன்னா ஏன் பதட்டம் அடைகிறான்னு சொல்றேன், பாதி ரசிகர்கள் 800 ரூபாயில ஆரம்பிச்சு 3000 வரைக்கும் டிக்கெட் வித்துட்டான். ஆனா தியேட்டர்ல டிக்கெட் ஓபன் ஆகல. வெளியில ரசிகர்கள்கிட்ட போய் எல்லா டிக்கெட்டும் போய் வித்தாச்சு. இப்ப டிக்கெட்டே இல்லைன்ற நிலைமை தான். ஆனா இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற காசை, இதுக்குதான் சொல்றேன், ஊழலை ஒழிப்பேன்னு கட்சிக்கு வரிய, உன் டிக்கெட் சினிமா டிக்கெட்டை அரசு நிர்ணயித்த கட்டணத்திலே விற்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, சொல்வதற்கு துப்பு இல்ல. நீ என்னத்த வந்து நீ வந்து நாட்டை திருத்த போற, நீ என்ன பண்ண போற வந்து? இந்த கேள்வியை ஒரு குடிமகனாக, ஒரு செய்தியாளராக நிச்சயமா கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஏன்னா பராசக்தி படத்துல டிக்கெட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஐயா நீங்க 100 ரூபாய்க்கு வித்துங்க, 120 ரூபாய் வித்துங்க, மல்டிபிளெக்ஸ்லாம் 120 ரூபாய் வித்துங்க, நீங்க சிங்கிள் தியேட்டர்லாம் 100 ரூபாய்க்கு வித்துங்க, எங்களுக்கு கொடுக்குற ஷேரிங்ல நீங்க குறைச்சிங்க, உங்களுக்கு கொடுக்குற ஷேரிங்ல அதிகமா எடுத்துங்க. 100 ரூபாய் டிக்கெட் விற்கிறீங்கன்னா 40 ரூபாயை நீங்க எடுத்துங்க, 60 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தா போதும். மல்டிபிளெக்ஸ்ல நீங்க 35 ரூபாய் எடுத்துங்க, 65 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியாக பராசக்தியை எல்லாரும் பார்க்கணும்னு டிக்கெட் ரேட்டை குறைக்கிறாங்க. ஆனா ஜனநாயகன் என்ன பண்ணுதுன்னா, அது வருமா வராதானே ஏகப்பட்ட கேள்வி இருந்தாலும் முன்னாடியே காசு அள்ளு கொள்ளடி, மக்கள்கிட்ட புடுங்கு. இது பண பிசாசை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, அந்த இடத்துல 9ஆம் தேதி தான் ஜட்ஜ்மெண்ட் வருது. தணிக்கை சான்றிதழ் கொடுக்கலாமா, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமான்னு. 9ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் வந்தா சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு நாளாவது டைம் இருக்கு, ஒரு நாளாவது ஆயிரும். அப்ப 10ஆம் தேதி தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அப்ப படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா? இல்ல பொங்கல் அன்னைக்கு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா? நீதிபதியே நேற்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னா, ஏங்க 9ஆம் தேதி நீங்க வந்து பண்றீங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே தான் வேணுமான்றதுதான் துணியாது. ஆனா நீதிபதி என்ன சொன்னார்னா, ஏன் 10ஆம் தேதி நீங்க வரக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எதற்காக அப்படின்னா, ஒரு நாள் கால அவகாசத்தை சென்சார் அதிகாரிகளுக்கு தரணும்ன்றது அவருடைய எண்ணம். ஆனா சென்சார் அதிகாரிகள் நினைத்தால் 1 மணி நேரத்துல சான்றிதழ் தர முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல படங்கள் மறுநாள் ரிலீஸ் ஆக ஒரு படம் முதல் நாள் ராத்திரி சென்சார் வாங்கிட்டு கூட மறுநாள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அல்லது காலையில சென்சார் கிடைத்து மதியானத்துல கீ ஓபன் பண்ணிருக்காங்க. உலகம் முழுக்க ஈவினிங் ஓபன் ஆகும். அது வந்து என்னன்னா, எல்லா உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க. அந்த நாடுகளில் சென்சார் உண்டு. இப்ப யுஏனா அவங்க ஒரு தனி சென்சார் வாங்கணும், மலேசியா சிங்கப்பூர்னா தனி சென்சார் வாங்கணும், யூஎஸ் போன்ற நாடுகள் தனி சென்சார் வாங்கணும். இது எல்லாத்துக்கும் அனுப்பிட்டாங்க. ஆல்ரெடி 15 நாளுக்கு முன்னாடியே அவர்களுக்கெல்லாம் கண்டென்ட் போய் சேர்ந்துருச்சு. அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு தணிக்கை பண்ணி அவங்க ரெடியா வச்சிருக்காங்க.
மெயின் தணிக்கை வந்த பிறகு அவங்க அங்க கீ ஓபன் பண்ண முடியும். இல்ல வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி தான் படம் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. அப்ப வெளிநாட்டுல 14ஆம் தேதி ரிலீஸ்னா தமிழ்நாட்டிலையும் 14ஆம் தேதி தான் ரிலீஸா? ஆமாங்க, நீங்க இடைப்பட்ட நாட்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. இது பொங்கல் படம், பொங்க வைக்கிற படம். 12ஆம் தேதி இவர் டெல்லிக்கு போன பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்ட பிறகு அதன் பிறகு இவங்க ரிலாக்ஸா, ஏன்னா இப்போதைக்கு அவர் பொங்க வைக்கவும் முடியாது, பொங்கல் கொண்டாடவும் முடியாது. அப்படின்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி 3 நாள்ல 4 நாள்ல தியேட்டர்ல தூக்கப்பட்டு ஜனநாயகன் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? எப்படி தூக்குவாங்க? இல்ல கேக்குறேன். அப்படிலாம் தூக்கலாம் முடியாதுங்க. அப்படிலாம் யாரும் எந்த படத்தையும் தூக்குற ஐடியா கிடையாது, தூக்கவும் மாட்டாங்க. நீங்க ஒண்ணுதாங்க, இந்த படம் இப்ப ஜனநாயகன் வரவே இல்லை, பிராக்டிகலா பேசுவோம் நம்ம. நீங்க பிராக்டிகலா பேசுனீங்கன்னா ஜனநாயகன் வரவே இல்லை அப்படின்னா எல்லா திரையரங்குகளையும் பெரும்பாலான திரையரங்குகள் பராசக்தி தான் போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் படம் வேணும், அப்ப அந்த படத்தை தான் போடுவாங்க. இன்னொரு படம் தெலுங்குல இருந்து ஒரு படம் வருது, சிரஞ்சீவி படம் ஒன்று வருது. சோ இந்த படங்கள் வரும்போது அது குறைவான தியேட்டரை பிடிக்கும். ஆனால் பெருவாரியான திரையரங்குகள் சிவகார்த்திகேயன் படத்தை தான் போடுவாங்க. ஒருவேளை 9ஆம் தேதியே இவர் தீர்ப்பு 9ஆம் தேதி காலையில கொடுக்குறாங்க, ஒரு 10 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கப்படுது, 11 மணிக்கு கொடுக்கப்படுதுன்னு வச்சுங்களேன். நமக்கு தெரியாதுங்க, நான் எனக்கு தெரிந்த அறிவின்படி நான் சொல்றேன். ஒருவேளை 11 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் 1 மணி நேரத்தில் சென்சார் அதிகாரிகள் நினைத்தால் சர்டிபிகேட் தந்துடலாம். ஆல்ரெடி எல்லாம் ரெடியா இருக்கு, கண்டென்ட் ஏத்தி ரெடியா வச்சிருக்காங்க. சென்சார் சர்டிபிகேட்ல என்னென்ன கட்டு கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஏற்கனவே இவங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னும் ஏதோ மீட் பண்ணுங்க, இது சில காட்சிகள் நீக்குங்க, அந்த மாதிரி அந்த லட்சணை தெரியக்கூடாது, இந்த லோகோ தெரியக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா உடனடியாக அதை எரேஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது அடுத்த 1 மணி நேரத்தில் பண்ணிடலாம். அப்படி பண்ண முடிஞ்சா மதியானம் 3 மணிக்கெல்லாம் படம் ஓபன் ஆயிடும். உலகம் முழுக்க 9ஆம் தேதியே கூட படம் வெளியாகலாம். ஆனால் உலகம் முழுக்க ஓபன் ஆகணும் ஆகாது. இப்ப வெளிநாடுகள்ல சொல்லிட்டாங்க 14 தான் நாங்க பண்ணுவோம்ட்டாங்க. சோ 9ஆம் தேதி இங்க பண்ணாலும் அது உடனடியாக பெரிய பாதிப்பை அடையும். எப்படி பாதிப்பு அடையும்னா, இங்க படம் ரிலீஸ் ஆயிட்டாலே அது இணையத்துல ஏதாவது ஒரு வகையில திருட்டு விசிடி மாதிரி அது ஏதோ ஒரு விதத்துல வெளியில வந்துடும். அப்ப உலகம் முழுக்க இருக்கிற பெரும்பாலானவர்கள் இணையம் மூலமாக அதை பார்க்க முடியும். வெளிநாடுகள்ல அவங்க போட்டு வச்சிருக்க திட்டம் எல்லாம் பனால் ஆயிடும். ஏன்னா நிறைய நாடுகள்ல இப்பவே புக்கிங் போட்டு டிக்கெட்டுக்கான காசெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப பிரச்சனை அதுதான் அவர்களுக்கு. அங்க ஒரு சிக்கல் இருக்கும்போது ப்ராப்ளம் பெருசா இருக்கும், ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அதுதான் பெரிய சிக்கல். என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு படத்தையும் தடுப்பதற்காகவோ அல்லது எந்த படத்தையும் அழிப்பதற்காகவோ என்ன முயற்சி எடுத்தாலும் படம் நல்லா இருந்துச்சு, மக்கள் பார்வைக்கு வந்துட்ட பிறகு அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு மவுத் டாக் வந்துருச்சுன்னா காற்றாட்டு வெள்ளம் மாதிரி தடுக்கவே முடியாது. இந்த படம் உண்மையிலே நல்லா இருந்ததுன்னா விஜய் படத்தை மக்கள் கொண்டாடுவாங்க. இல்ல இந்த படம் குப்பையா இருக்குன்னா பராசக்தி நல்லா இருந்தா அதை ஓட்டுவாங்க. அதை தியேட்டர்காரங்களும் அதைத்தான் முன்னிலைப்படுத்துவாங்க. இதுதான் நிலைமை. புரிஞ்சுக்கணும். ஒரே வரியில சொல்லணும்னா தமிழ்நாடு உட்பட உலகம் முழுக்க ஜனநாயகன் படம் 14ஆம் தேதி தான் பொங்கலுக்கு தான் வெளியாகும். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான் புரிஞ்சுக்க தோணுது எனக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க கரெக்டான முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி இழுபறி நிலை, சார் காலையில் சர்டிஃபிகேட் வந்துடும் சார், 2 மணிக்கு ஓபன் பண்ணலாம் சார்னா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க முறைப்படி எல்லாம் என்கிட்ட கொடுத்த பிறகுதான் ஓபன் பண்ணுவோம். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இனிமே வரக்கூடிய காலங்கள்ல அது யார் படமா இருக்கட்டும், இனிமே வரக்கூடிய காலங்கள்ல சென்சார் சான்றிதழ் வாங்கின பிறகு ரிலீஸ் தேதி அறிவித்தால் நல்லது. அதுதான் இந்த படத்தின் மூலமா கத்துக்கிற விஷயம், தெரிஞ்சுக்கிற விஷயம். இதை சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கிட்டா கரெக்ட். இது ஒரு அரசியலுக்குள்ள வராருன்றதுனால இந்த தடை, இந்த பிரச்சனை ஏதுன்னு நிறைய சொல்லி உருட்டலாம். ஆனா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு மக்கள்கிட்ட பெருசா எடுபடாது. சில பேர்லாம் உருட்டுற மாதிரி படம் ஆகா ஓகோ ஹாலிவுட் தரத்துல இருக்கு, நீங்க 3 மணி நேரம் பாத்தீங்கன்னா போனையே நோண்ட மாட்டீங்க, போனையே பார்க்க மாட்டீங்கன்னு சில பேர் உருட்டுறான். இந்த உருட்டுறவன் பூரா ப்ராடக்ட் பயில தான் இருப்பான். ஏன்னா அவன் வாங்கி சாப்பிட்டதுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. எல்லா படங்களும் மக்கள் பார்வைக்கு வந்த பிறகுதான் தீர்மானிக்கப்படும். நம்ம யாருமே பார்க்கல. ஆனா இடையிலேயே இது என்ன மாதிரி படம்னு அந்த ட்ரெய்லரை வச்சு முடிவு பண்ணிட்டாங்க. இது பகவந்த் கேசரியில தான் சுட்டுருக்காங்கன்றது, ரீமேக்னு கூட சொல்லல. அப்ப திருடி இருக்காங்க காட்சிகளை. அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. வைரமுத்து பாணியில சொல்லணும்னா, பல படங்களில் இருந்து எடுக்கப்பட்டால், பல புத்தகங்கள் எடுக்கப்பட்டால் அது திரட்டு, ஒண்ணுல இருந்து எடுத்தீங்கன்னா திருட்டு, நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன தம்பி? ஓகே, விஜயோடைய அதாவது சென்சார் சர்டிபிகேட் வாங்காம படத்தோட தேதி அறிவிச்சது தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு முதல் காரணமா இருக்கு. ரெண்டாவது, படம் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளியாகல, 14ஆம் தேதி தான் வெளியாகுது அப்படிங்கிற சூழல் இருக்கு. அப்படின்னா இது ஜனநாயகன் டீமுக்கு அல்லது விஜய்க்கு ஒரு பெரிய சறுக்கல்,
ஒரு சின்ன ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக ஏற்படுத்துறாங்க. சினிமாவை விட அரசியலுக்கு தான் சிம்பத்தி தேவைப்படுது. இப்ப இந்த ஜனநாயகனை வைத்து அரசியல்ல நம்ம ஒரு இடத்துல உட்காந்துடலான்னு விஜய் கணக்கு போடுறாரு. கணக்கு தப்பும் ஜெயிக்காது. ஜனநாயகம் கணக்கு தப்பு அப்படியா? விஜய் கணக்கு தப்பு. ஜனநாயகமே இல்லங்க. ஜனநாயகம் இருந்தா தானங்க ஜனநாயகன் வர்றதுக்கு. ஜனநாயகன் படத்துல ஜனநாயகமே இல்லையா? ஆமா, உண்மையில இல்ல. நீ ஏன்னா பொய்யான ஒரு புரட்டு விஷயங்களை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. கரூர் காட்சிகள் இருக்குன்றாங்க, அந்த காட்சி இருக்குன்றாங்க, இந்த காட்சி இருக்குன்றாங்க. இது எல்லாமே கூட்டு கலவையாக வச்சு அரசியல்ல நேர்மையா இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கல்ல. இந்த நேர்மையா நீங்க நடிக்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. ஏப்பா அவன் நடிக்கிறான் பாவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான் அது. ஏங்க அந்த பொம்மை என்ன விலை? ஓ அது கண்ணாடியா? ஓ அது நம்ம மூஞ்சி தான் அப்படி தெரியுதா? கரடி பொம்மை என்ன விலைன்னு கேட்பாரு இல்லையா? அப்படி இருக்கு நிலைமை. இப்ப ஜனநாயகன் படமா அரசியலுக்கான ஒரு பிரச்சார யுக்தியா அப்படின்றத வெளிப்படையா சொல்லவே இல்லை. அதுல அவ்வளவு அரசியல் விஷயங்கள் வச்சிருக்காங்க. அந்த படத்துல சிஎம் ஆயிடுறாருங்க. சினிமாவில தான் விஜய் சிஎம் ஆக முடியும். நிஜத்துல வாய்ப்பில்லை. நிறைய விஷயங்கள் கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, களத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எது யதார்த்தம், யாரு எங்க சறுக்கனா, எங்க என்ன தவறு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் சுட்டி காட்டியிருக்கீங்க. மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.